நல்ல ஸ்கீம் தானே கொடுத்துருக்காங்க பெண்களுக்கு. இல்ல சிலிண்டர் 2500 எதிர்பார்க்கலாம். ஆனா பெண்கள் பாதுகாப்பு எதிர்பார்த்தோம். பெண்கள் பாதுகாப்பு, பெண்களுக்கு முன்னுரிமை, அந்த இது கண்டிப்பா எதிர்பார்த்தோம். ஏன்னா அவர் வந்து தனியா பெண்களுக்காக ஒரு இது பண்ணுவாரு, ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி குழந்தைங்களுக்கு முதல்ல அந்த கல்வி இது போற இடத்துல எல்லாம் பாதுகாப்பு மெயினா பெண்கள் பாதுகாப்பு இல்லாதது தான் அந்த இது. அது எங்களுக்கு கொடுத்தாலே அதுவே பெரிய சந்தோஷம். கண்டிப்பா எதிர்பார்த்தது தளபதி பேசும்போது ரொம்ப சந்தோஷம். 100% சந்தோஷம் ஆயிடுச்சு. தேங்க்யூ. சந்தோஷமா தான் இருந்தது. நாங்க ஆக்சுவலா இப்படிலாம் எதிர்பார்க்கல. ஓகே, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இதை விட பெருசு அவர் ஓட்டு காசே கொடுக்கலாலுமே நாங்க ஓட்டு போட தயாரா தான் இருக்கோம். ஏதோ எங்க ஃபேமிலியில ஒன்னா இருக்க மாதிரி தான் பாக்குறோம். ஏன்னா ஒரு தாய் மாமன் அண்ணன் அப்படின்றது பேசும்போது எங்க ஃபேமிலிக்குள்ள ஒரு நபரா தான் நாங்க பாக்குறோம். ஸோ ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தது இந்த விஷயம். இல்ல நாங்க எதிர்பார்க்கல, இந்த அளவுக்கு கொஞ்சம் எதிர்பார்க்கல. பட் ஒரு சில விஷயம் எதிர்பார்த்த விஷயத்த சொன்னாரு, எதிர்பார்க்காத விஷயத்த ஒரு 2-3 பாயிண்ட் சொல்லி இருந்தாரு. ஆமா, இது வந்து நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஆக்சுவலா 6 மாசத்துக்கு வந்து விலையில்லா கட்டணம் இது வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாரு சிலிண்டர். அது வந்து ரொம்ப இதுவா இருந்தது, ரொம்ப கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஓகே தான். வந்து புதுசா ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காரு, அது யாருமே கொண்டு வரல. வாகனங்கள்ல ஒவ்வொரு பெண்ணுக்கும் எமர்ஜென்சி சேஃப்டிக்கான சுவிட்ச் வச்சிருக்காங்க, அது யாருமே யோசிச்சுக்கல. அது வந்து ஒரு அண்ணனா இருந்தா அவர் எங்களுக்காக இவ்வளவு யோசிப்பாரு நாங்க நினைச்சு கூட பாக்கலண்ணா. அது ரொம்ப புது திட்டமா இருந்தது. கண்டிப்பா அவர் வந்தானா எங்க வாழ்க்கை மாறும், பெண்களுக்கான உரிமை இன்னும் மேலோங்கி இருக்கும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம்னா. கண்டிப்பா அவர் வருவாரு, வந்தே ஆகணும். எல்லாரும் அவர் டிவி கேட்க ஓட்டு போடுங்க, அவரை முதல்வரா ஆக்குங்க. எங்களுக்காக எல்லாத்தையும் விட்டு வந்த அண்ணனுக்கு நாங்க தர ஒரே பரிசு அவரை வந்து முதலமைச்சர் ஆக்கணும். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இது வரைக்கும் யாருமே சொல்லாத ஸ்கீம்லாம் சொல்லியிருக்காரு. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. 6 சிலிண்டர்ல நான் எதிர்பார்க்கவே, சிலிண்டர் விலை 1000 ரூபாய் கிட்ட வந்துருச்சு. அப்படி இருக்கும்போது இப்போ 6 சிலிண்டர் கொடுக்கறதுலாம் பெரிய விஷயம் தான். அது நம்ம தளபதி சொன்ன மாதிரி தான். அது வந்து எங்க காசு, நாங்க வாங்கிப்போம், நீங்க எவ்வளவு நாளும் கொடுங்க, நாங்க வாங்கிக்கிறோம். ஆனா ஓட்டு வந்து டிவி கேக்குதான். கொஞ்சம் கூட எங்களுக்கு வந்து மகளிர் தினத்துக்காக ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுத்த மாதிரி இருந்தது. இந்த ஸ்கீமை இன்ட்ரோடியூஸ் பண்ணது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எஜுகேஷன் பத்தி நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு, அது ரொம்ப இம்ப்ரெசிங்கா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். அலை இல்லாதப்பட்ட நிறைய பசங்க படிக்க முடியாம இருக்காங்க, அவங்களுக்குலாம் இது பெஸ்ட் ஸ்கீமா இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். சாரும் நல்லா சொல்லியிருக்காரு, அது நிறைய நிறைவேற்றுவார் நம்புறோம். நாங்க எங்க சாரை எப்பவுமே ஜெயிக்க வைப்போம், சப்போர்ட்ஃபுல்லா இருக்கும். நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு, இது வரைக்கும் நாங்க கேள்விப்படாத விஷயம் நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. அது வந்து பெஸ்டா இருக்கும் நம்புறோம். சத்தியமா எதிர்பார்க்கல ப்ரோ. அது வந்து இப்போ டிஎம்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பெண்களுக்கு மட்டும் தான் வருது. அது முக்காவாசி பேர் இப்ப எங்களுக்கு எல்லாமே வரவே இல்லை. இப்ப எல்லா குடும்ப அட்டைக்கும் அது வந்துச்சுன்னா நல்லா இருக்கும். சார் சொன்ன ஸ்கீம் இன்ட்ரோடியூஸ் பண்ணது எல்லாருக்கும் கிடைக்கணும். இல்ல ஆல்ரெடி இந்த அவரோட பிறந்த நாள் அப்போ ரிங் போடுறது, எல்லா குழந்தைக்கும் போடுறது, அந்த திட்டத்தை அப்படியே கொண்டு வந்துருக்கு. இல்ல நாங்க அதெல்லாம் எதிர்பார்க்காதது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த பிங்க் பஸ்ஸுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணி போயிட்டு இருந்தது, எல்லா அரசு பஸ்ஸுக்குமே கொடுத்தது. இப்ப இருக்கிற எல்லா கட்சியுமே கதறிட்டு இருப்பாங்க, அவ்வளவுதான். அது யூஸ் ஆகும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு 15,000 கொடுமை, ரொம்ப ஏழ்மையான பசங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா அது யூஸ் ஆகும். எல்லா பசங்களும் படிச்சு வாழ்க்கையில நல்ல ஒரு இடத்துக்கு வருவாங்க. தளபதிக்கு ரொம்ப நன்றி, அந்த ஒரு உதவி பண்ணு. நாங்க பார்க்கவே இல்லைப்பா அதெல்லாம். நாங்க உண்மையில அதெல்லாம் செய்வாரா அதெல்லாம் இல்லை. ஆனா நாங்க நினைச்சதை விட பயங்கரமா செஞ்சாரு. எங்க அண்ணன் தான். அண்ணன் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுக்கு அவர் தான் முதலமைச்சர். இன்னும் 20 வருஷம் கிடையாது, தளபதி தான். அவ்வளவுதான், அவர் தான் சிஎம் கன்ஃபார்ம். 2060 தாய்மாம சீர்லாம் கொடுக்கணும்னு சொன்னாங்கல்ல, அதனால எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளவு அறிக்கை அவங்களுக்கு தருவாங்க அப்படின்னு நாங்க நினைச்சே பார்க்கவே இல்லை. நாங்க வேற லெவல்ல பேசிட்டாரு. அப்படியே கண்ணெல்லாம் கலங்க வச்சுட்டாரு எங்களை. மனசு அப்படியே என்னவோ ஒரு மாதிரி இருக்கு, என்ன சொல்றதுனே தெரியல. நாங்க அவ்வளோ ஒரு தீவிரமானவங்க. நாங்க கட்சி நிர்வாகிங்க தான், இருந்தாலும் அவரை
அது எப்படி சொல்றது எனக்கு சொல்ல தெரியல எனக்கு. நினைச்சு பார்க்காத அளவுக்கு அவர் பேசிட்டாரு. நாங்க கண்டிப்பா இப்படி ஒரு வார்த்தை சொல்லுவார் நினைக்கவே இல்லை. ஏங்க அவர் அண்ணங்க, அண்ணன் உண்மையிலே அண்ணன் தாக்கி பாட்டு மாடல உண்மையா உணர்வு பூர்வமா வர்றதுதான் என் அண்ணா. அவரு அங்க அவருக்காக இறங்கி இன்னும் வேணா வேலை செய்வோங்க, ஜெயிக்க வைப்போங்க. நாங்க நாங்க பயங்கர ஹாப்பியா நின்னு பார்த்து கத்தி தொண்டே போயிடுச்சுண்ணா. எதிர்பார்க்காம தான் நாங்க வந்தோம்னா, நான் எதிர்பார்க்கிற மாதிரி செம்மையா சொல்லிட்டாருண்ணா. ஐயோ எங்களால என்ன சொல்றது, 2 சிலிண்டர் தான் சொன்னாங்க. எங்க தளபதி 6 சிலிண்டர் சொல்லிட்டாரு. அதுதான் பஸ் ஃப்ரீ 2500 ரூபாய், சும்மா இல்ல 2500 ரூபாய். சந்தோஷமா இருந்ததா, ஹாப்பி. இனிமே இருக்கு செம்ம ஃபியூச்சர் இருக்கு, நல்ல வாழ்க்கை இருக்கு. எங்களுக்கு அதுதான் வேணும்ப்பா. எங்க இது முடிஞ்சிருச்சு. எங்களோட சந்ததியினர், எங்களோட பேரன் பேத்திங்களுக்கே இப்ப தாய் மாமா வந்து நின்ட்டாருப்பா. அவ்வளவுதான்ப்பா. இதுக்கு மேல எங்களுக்கு என்ன வேணும்? எங்க பேரன் பேத்திங்களுக்கு தாய் மாமனா வேணும். வெற்றி நம்ம அண்ணனா இருக்காரு, எங்க பிள்ளைங்களுக்கு அண்ணனா வரப்போறாரு. இதுக்கு மேல எங்களுக்கு என்னப்பா இருக்குது? தாய் மாமா அவர்தான் சொல்லிட்டாரு. அவர்தான் நான் இது பண்ணுவாரு, அது பண்ண தளபதி வந்தாலே எங்களுக்கு போதும். நீங்க தான் பாத்துக்கணும். அவருக்கு பேச தெரியாது. நாங்க இப்ப எப்படி பேசிருக்காரு பாத்தீங்கல்ல. இன்னைக்கு நைட் தூங்க மாட்டார் ஸ்டாலின் சார். தூங்காம அவங்க என்ன பிளான் யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. சரி சும்மா இல்லாத இவ்வளவு பெண்கள் வந்திருக்கிறோம். சொல்லுங்க. பிளான் பண்ணுவாரு. என்னடா இவன் என்ன பண்ணாலும் வந்துட்டே இருக்கானே, வளர்ந்துட்டே இருக்கானே. ஏன்னா தளபதி பின்னாடி நாங்க இருக்கோம், மக்கள் இருக்கோம், மகளிர் இருக்கோம். கண்டிப்பா 2026 தளபதி நிச்சயம். வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். அப்படிலாம் இல்லனா. வாங்கிக்கங்க தான் சொல்லுவாரு, வாங்கிக்க தான் சொன்னாங்க. அப்புறம் மனசுல மக்கள் இருக்காங்கல்ல, மக்கள் மனசுல தளபதி எது கொடுத்தாலும் வாங்கிக்கங்க, எது கொடுத்தாலும் வேணாம் சொல்லக்கூடாது, வாங்கிக்கலாம். தளபதி விசில் சின்னதுதான் போடும். தளபதி வரலன்னா இந்த 5000 எங்களுக்கு வந்திருக்குமா? அந்த 2000ல தான் நின்னு இருக்கோம். பயம் சார், பயம். அண்ணா வர்றதுனாலதான் 5000. இன்னும் அண்ணா வந்துட்டா எங்களுக்கு வாழ்க்கை. எங்களுக்கு 1000 ரூபாய் வரல, 5000 ரூபாய் வரல. இருந்தாலும் மக்களுக்காக வாங்கிக்கிறோம், வாங்கிட்டோம். காசே கொடுக்கல. நான் இந்த வருஷம் எங்க தளபதி வந்தானே 3000 ரூபாய் கொடுத்தாங்க உங்களுக்கு. 3000 ரூபாய் அது தெரியலண்ணா. தளபதி பணத்தை லாரியா கொண்டு வருவாங்க. பணத்தை 5000 ரூபாய் தரேன்னு சொன்னாருல்ல, அந்த 5000 ரூபாவே இன்னும் சரியா போடல யாருக்குமே. இன்னும் சரியா போட இல்ல. திருமண காசு கூட போடலனா. நான் குழந்தை பெத்த காசு கூட போடல. ஐயோ ரொம்ப சந்தோஷத்துக்கு அளவே இல்லைங்க. வேற லெவல் சந்தோஷத்துல கொடுப்பாருன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. இந்த மாதிரி சந்தோஷமா சத்தியமா இது வரைக்கும் நாங்க அனுபவிச்சதே கிடையாது. அவரோட ஃபேஸ பார்க்கணுமே, ஐயோ தாங்க முடியாத அழகு அது. உமன்ஸ் டேவை நாங்க செலிப்ரேட் பண்ணிருக்கோம். ஆனா இந்த அளவுக்கு குஷியான ஒரு செலிப்ரேட் இங்க தாங்க நடந்தது. அவர் கொடுத்த அறிக்கை ஒவ்வொன்றும் பெண்களுக்கான அறிக்கை செம்மலாம் கொடுத்தாரு. வேற லெவல்ல இருந்துச்சுங்க அவர் கொடுத்த அறிக்கை. பாதுகாப்புன்னு ஒரு சொன்ன ஒரு வார்த்தைக்கு அதுவும் அங்கங்க சிசிடிவி கேமரா வச்சு அதுக்கான ஆக்ஷன் உடனே எடுப்பார் சொன்னாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் விஷயமே. இது வரைக்கும் எத்தனை ஆட்சியிலும் நடந்தது கிடையாது. அவர் கொடுத்த இந்த ஆட்சியில கண்டிப்பா நடக்கும். நாங்க ரொம்ப ஆசைப்படுறோம் அவர் ஆட்சிக்கு வந்தாரா இதெல்லாம் நாங்க பாக்கணும்ட்டு. கண்டிப்பா அவர் வரணுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தளபதி கொடுத்த அறிவிப்புகள்லாம் டாப் டக்கர். இது வரைக்கும் யாருமே கொடுக்காத ஒரு 2026 நம்ம தளபதி தானா. பாத்தீங்களா எவ்வளவு நீங்க இல்லல. ராஜ்மோகன் என்ன சொன்னாரு, எனக்கும் பெண்ணா இருக்கணும் அப்படின்னு பாசம் வந்துச்சு அப்படின்னு சொன்னாரு. அந்த மாதிரி தளபதி தலைலாம் வலிக்குதுண்ணா எனக்கு. எவ்வளவு கத்தி அவ்வளவு அழகுண்ணா. அவரு அவ்வளவு சொன்னாருண்ணா. சத்தியமா எதிர்பார்க்கல. அவர் சொல்லினாங்கிறாரு. அப்ப சொல்லிட்டு இதெல்லாம் கொஞ்சம் சாம்பிள் தான்ன்றாரு. நான் எனக்கு புரியல. நான் என்ன சொல்றேன். அவங்களாம் ஆப்ஷன்லே இல்லண்ணா. அவங்க பத்தி பேசுறதுக்கே எனக்கு ஒரே ஒரு மாதிரி இருக்குண்ணா. இப்ப நான் எவ்வளவு சந்தோஷத்துல இருக்கேன்னா என் தளபதி காரணம் தான். முறையாக 2026 சிஎம் நம்ம விஜய் தான். வாய்ப்பே இல்ல, அவர்தான். ஒரு வருஷத்துக்கு 6 சிலிண்டர் வேற லெவலு. சத்தியமா எதிர்பார்க்கல. இப்படி சொல்லுவாருன்னு கண்டிப்பா எதிர்பார்க்கல. நாங்கெல்லாம் நிம்மதியா இருக்கலாம். இனிமே எங்க குடும்பத்தை காப்பாத்துறது எங்களால முடியும்.
அந்த அளவுக்கு தெம்பு கொடுத்திருக்காரு, கான்பிடன்ட் கொடுத்திருக்காரு. சக்தி பராசக்தி திமுக ஒருத்திய சக்தி